அத்தியாயம் 57. நகரத்தில் நுழைகிறது. வானத்தில் ஒரு இடி முழக்கம் எதிரொலித்தது. அகிலனை திடுக்கிட வைத்தது. நிச்சயமாக இடியின் நேரம் மிகவும் தற்செயலானது. இதனால் அகிலன் இடியைக் கண்டு பயந்தாரா அல்லது சுசானின் வார்த்தைகளைக் கேட்டு பயந்தாரா என்று சொல்வது கடினம். காதனியின் உண்மையான தோற்றத்தை ஆர்த்தியின் உயிரியல் தந்தையிடம் விளக்க வேண்டுமா என்று யோசித்துக் கொண்டே அவன் திடீரென்று தயங்கினார். முதலில் ஆர்த்தியுடனான தனது உறவை சுசான் தவறாக புரிந்து கொள்ள அனுமதிப்பது அவ்வளவு மோசமான காரியமல்ல என்று அகிலன் நினைத்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் வெறும் மாமா மருமகள் உறவுதான். ஆனால் இப்போது அவன் லேசாக பீதி அடைய ஆரம்பித்தான். அவன் ஒரு இளம் பெண்ணுடன் காதல் செய்தது போல் உணர்ந்தான். ஆனால் அவளுடைய தந்தை வாசலில் அவனை எதிர்கொண்டார். இருப்பினும் சுசான் ஏன் தன்னை வித்தியாசமாக நடத்துகிறார் என்பதை அவன் இறுதியாக உணர்ந்தான். அது அவனது இராணுவத் திறமையினாலோ அல்ல, அவன் சுசானின் இரகசிய முறைகேடான மகன் என்பதனாலோ அல்ல, மாறாக ஆர்த்தியின் காரணமாக. அந்தக் காதனி தனது மகள் அகிலன் மீது ஆழ்ந்த பாசத்தைக் கொண்டிருந்தாள் என்றும் வாழ்நாள் முழுவதும் இரகசியமாக அவனிடம் ஒப்படைத்திருக்கலாம் என்றும் சுசானை நம்ப வைத்தது போல் தெரிகிறது. எனவே அவன் வழியெங்கும் காட்டிய அக்கறை எல்லாம் உண்மையில் சுசான் தனது வருங்கால மருமகனை அழகுபடுத்துவதில்தான். ஆனால் ஆர்த்திக்கு அந்த நேரத்தில் தன் மீது ஒரு சிறிய ஆர்வம் மட்டுமே இருப்பது அகிலன் அறிந்திருந்தான். அவனைத் தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாத கட்டத்திற்கு அவள் அருகில் கூட இல்லை. எதிர்காலத்தில் அவனது ஏமாற்று வேலை அம்பலப்படுத்தப்பட்டால் அகிலன் முகத்தில் தெரிந்த திகைப்பூட்டும் முகபாவனையை பார்த்த சுசான் புருவத்தை உயர்த்தி, என்ன விஷயம்? உனக்கு பயமா? என்று கேட்டார். இல்லை, நான் எப்படி இருக்க முடியும்? எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது என்று அகிலன் பதிலளித்தான். காதனியின் உண்மையான தோற்றத்தை இப்போது வெளிப்படுத்த துணியவில்லை. சுசான் வேண்டுமென்றே அதை மறைப்பதாக நினைத்து கோபமடைந்தால் என்ன செய்வது? மேலும் இவ்வளவு செல்வாக்கு மிக்க ஒரு நபரை விட்டுக் கொடுக்கும் முன் அகிலன் மின்னல் தாக்குதலுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். வானத்தில் ஒரு மின்னல் மின்னியது. அதைத் தொடர்ந்து இடி முழக்கம். அது யாருக்கோ எச்சரிக்கை செய்வது போல் இருந்தது. அகிலன் திடுக்கிட்டு எழுந்தார். விரைவாக விஷயத்தை மாற்றி, சுசான் மிஸ் செய்கிறாரா? ஆர்த்திக்கு தெரியும் நீ அப்படித்தான்னு. அவளுக்கு தெரியாது. சுசான் தலையை அசைத்து அகிலன் மீது ஒரு எச்சரிக்கை பார்வையைச் பார்த்தார். அவளிடம் சொல்லாதே, வேறு யாரிடமும் சொல்லாதே. ஆமாம், அகிலன் பலமுறை உறுதியளித்தார். பின்னர் அவனால் ஆர்வத்தைத் தாங்க முடியாமல், அப்படியானால் ஆர்த்தி உயிரியல் தாய் யார் என்று கேட்டான். சுசானின் புருவங்கள் உயர்ந்தன. அவர் எரிச்சலுடன், அப்படி பேசுவதை நிறுத்து, அது உனக்கு நல்லதல்ல என்று பதிலளித்தார். அகிலன் தலையை பின்வாங்கிக் கொண்டு மேலும் எதுவும் கேட்கத் துணியவில்லை. அவர் கேட்கத் துணியவில்லை என்றாலும் அகிலன் யோசிக்கத் துணியவில்லை என்று அர்த்தமல்ல. மேலும் டியூக் செயின்ட் ஹில்டே மற்றும் சூசான் இடையேயான உறவைதான் குறைவாகவே புரிந்து கொண்டதை அகிலன் உணர்ந்தான். இந்த இரண்டு சகோதரர்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் சிக்கலானதாக இருந்தது. இப்போது ஆர்த்தியும் அந்தக் கலவையில் தள்ளப்பட்டார். இதனால் அகிலன் முற்றிலும் குழப்பம் அடைந்தான். ஆர்த்தியின் உயிரியல் தாயின் அடையாளத்தை வெளியிட சுசான் மறுத்தாலும் அவர் ஒரு உயர்ந்த பிரபு என்பதில் அகிலன் உறுதியாக இருந்தான். இல்லையெனில் டியூக் செயின்ட் ஹில்ட் ஆர்த்தியை தத்தெடுக்க ஒப்புக் கொண்டிருக்க மாட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆர்த்தி ஒரு முறைகேடான மகள். இது மிகவும் அவமானகரமானது. இருப்பினும் முறைகேடான மகள்களுக்கு இடையே ஒரு வித்தியாசம் உள்ளது. பெற்றோர் இருவரும் உயர் பதவியில் உள்ள உயர் பிரபுக்களாக இருந்தால் அவளுடைய வம்சாவளி இன்னும் உன்னதமானது. அவளுக்கு ஒரு பட்டம் இல்லை. டியூக்கின் தத்தெடுப்பு ஆர்த்திக்கு இந்த பட்டத்தை வழங்கியது போல இருந்தது. ஆனால் அவன் ஏன் இதைச் செய்தான்? அவன் தம்பியை வெளியே அழைத்துச் செல்வதற்காகவா? அல்லது தன் தம்பியை கட்டுப்படுத்த ஆர்த்தியை பிணைக்கைதியாக பயன்படுத்துவதற்காகவா? மேலும் சூசான் ஏன் வேராவின் உயிரியல் தாயை மணக்கவில்லை? குஷானுக்கு சுசானுக்கு ஒரு மகளை பெற்றுத்தர அவள் தயாராக இருந்ததால் அவர்கள் காதலில் இருந்தார்கள் என்று அர்த்தம். எனவே வெளிப்புற சூழ்நிலைகள் அதை அனுமதிக்கவில்லை என்பதுதான் ஒரே சாத்தியம். சுசானின் அந்தஸ்தையும் கருத்தில் கொண்டால் முழு பேரரசிலும் அவருக்கு இணையாக இருக்க முடியாத ஒரு பெண் இல்லை. ஒரு அரச இளவரசி கூட அவரை மணந்து அவமானப்படுத்தப்பட மாட்டாள். சரி, இந்த இரண்டு பேரும் ஒன்றாக மாறுவதற்கு வேறு என்ன தடையாக இருக்க முடியும்? அப்படி இருக்கலாம். அகிலன் திடீரென்று ஒரு சாத்தியத்தைப் பற்றி யோசித்தான். நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அகிலன் காமவெறி சூழ்ச்சியால் எரிந்து கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு தெளிவான குரல் ஒலித்தது.
அகிலன் தலையை திருப்பிப் பார்த்தபோது ஆர்த்தி தனக்குப் பின்னால் அழகாக நிற்பதைக் கண்டான். அந்தப் பெண் மந்திரவாதி இன்று வெளிர் நீல நிற உடை அணிந்திருந்தார். அவளுடைய மின்னும் தங்க நிறமுடி ஒரு ஹேர் பின்னால் அழகாகக் கட்டப்பட்டிருந்தது. அவள் தெளிவாக ஒப்பனை செய்து கொண்டிருந்தாள். ஊதா நிற ஐஷேடோவும் படிக சிவப்பு உதடுகளும் அவளை இன்னும் அழகாக்கின. ஒரு UL11 ஆமா நைட், அகிலன் மற்றும் நான் ஒரு ஈட்டிக்கும் உள்ள வித்தியாசங்களைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம். சுசான் கண்ணை இமைக்காமல் வெட்கமின்றி பொய் சொன்னார். ஆர்த்திக்கு இந்த ஆண் விஷயத்தில் அதிக ஆர்வம் இல்லை என்று தோன்றியது. அவள் என்று கூறிவிட்டு மேலும் விசாரிக்காமல் ஐஸ்ராக் சிட்டியின் திசையை சுட்டிக்காட்டி சொன்னாள். மாமா, சீக்கிரம் பாருங்க, ஐஸ்ராக் நகரத்தின் பிரபுக்கள் வெளியே வருகிறார்கள். அவர்கள் எங்களை வரவேற்க இங்கே இருக்க வேண்டும். அப்போதுதான் ஐஸ்ராக் நகரத்தை விட்டு வெளியேறிதார் கேவலி முகாமை நோக்கி சுமார் 100 பேர் கொண்ட ஒரு கூட்டம் அணிவகுத்துச் செல்வதை அகிலன் கவனித்தான். சூசான் தனது ஒதுங்கிய நடத்தையை மீண்டும் தொடங்கியபோது அவரது வாயின் ஓரத்தில் ஒரு குளிர்ச்சியான புன்னகை தோன்றியது. சரி, நாமும் கிளம்ப வேண்டும் என்று அவர் கூறினார். இதைச் சொல்லிவிட்டு அவர்களைச் சந்திக்கச் சென்றார். ஆர்த்தி விளையாட்டாக தன் நாக்கை அவனுக்குப் பின்னால் நீட்டி பின்னர் புன்னகையுடன் அகிலன் பக்கம் திரும்பி, அகிலன், நாமும் அங்கே போகலாம். அகிலன் ஆர்த்தியின் அற்புதமான புன்னகையை பார்த்தான். ஆனால் அவனால் சிறிதும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுடைய சட்டப்பூர்வமான தந்தை முன்னேறிச் சென்றார். முன்பு போல ஆர்த்தியுடன் அவனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. மேலும் சூசான் ஏற்கனவே அவர்களின் உறவை தவறாக புரிந்து கொண்டு நீண்ட காலமாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவரை வளர்த்து வந்தார். எனவே அகிலன் இறுதியில் ஆர்த்தியை மணக்க முடியாவிட்டால் சுசான் என்ன நினைப்பார்? நன்றி கெட்டவனே, நீ வேடிக்கை பார்த்த பிறகு உன் கடமைகளைக் கைவிட்டு விடுவாயா? பனி சமவெளியில் டார்க் குதிரைப்படை பேரழிவை ஏற்படுத்திய பயங்கரமான காட்சிகளை நினைத்துப் பார்த்த அகிலன் திடீரென்று ஆர்த்தியை மணக்க வேண்டும் என்று நினைத்தான். இல்லையெனில் சூசானை ஈடு செய்ய அவனுக்கு போதுமான உயிர்கள் இருக்காது. ஆனால் ஆர்த்தியின் திருமணம் குறித்த இறுதி முடிவு டியூக் செயின்ட் ஹில்டேவிடம் உள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவளை தத்தெடுத்த பிறகு ஆர்த்தி சட்டத்தின் பார்வையில் சட்டப்பூர்வமாக டியூக்கின் மகள். எனவே அகிலன் ஆர்த்தியை மணக்க அவன் டியூக்கின் ஒப்புதலையும் பெற வேண்டும். ஆனால் டியூக் செயின்ட் ஹில்டே உண்மையில் சுசானுடன் மோதலில் ஈடுபட்டால் அகிலன் யாருடைய பக்கத்தை எடுக்க வேண்டியிருக்கும்? தற்போதைய சூழ்நிலையிலிருந்து பார்த்தால் இந்த 2 சகோதரர்களும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் நிகழ்தகவு மிக அதிகமாக இருந்தது. இருண்ட வானத்தை பார்த்தபோது அகிலன் தனது எதிர்காலமும் இருண்டதாக உணர்ந்தான். மாமா, வெற்றிகரமான போரிலிருந்து வீட்டிற்கு வருக. அஜயனின் உரத்த குரலும் உணர்ச்சிமிக்க வார்த்தைகளும் தூரத்திலிருந்து கேட்டன. 2 மாதங்களுக்கு முன்பு தனது அன்புக்குரிய மாமா அஜயன் பதவியை விட்டுக் கொடுக்கும்படி பகிரங்கமாக வற்புறுத்தியதை அவர் முற்றிலும் மறந்துவிட்டதாகத் தெரிகிறது. அன்புள்ள மாமா, ஐஸ்ராக் நகரத்தில் இருந்தபோது உங்கள் புகழ்பெற்ற போரைப் பற்றி கேள்விப்பட்டேன். பூம்! மின்னல் ஒன்று மின்னியது. இறுதியாக மழை பெய்யத் தொடங்கியது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு சுசான் தனது பெரிய மருமகனின் முகஸ்துதியை இடைமறித்து, மழை பெய்கிறது, எல்லா வரவேற்பு விழாக்களையும் கைவிட்டுவிட்டு நேராக நகரத்திற்குள் செல்வோம் என்று கூறினார். சரி சரி. அங்கிருந்த பிரபுக்கள் கீழ்ப்படியத் துணியவில்லை. இந்த கட்டத்தில் ஒரு பெரிய வெற்றியிலிருந்து வெற்றியுடன் திரும்பிய சுசான் சந்தேகத்திற்கு இடமின்றி வடக்குப் பகுதியில் மிகவும் மதிக்கப்படும் நபராக மாறிவிட்டார். அவனுடைய சொந்த சகோதரனால் கூட அவனுடன் இணைய முடியாமல் போகலாம். அஜயன் மட்டும் பக்கத்தில் மலச்சிக்கல் போன்ற தோற்றத்துடன் நின்றார். அவர் சற்று தொலைந்து போனவராகவும் அதிகமாக உணரப்பட்டவராகவும் காணப்பட்டார். அகில சிரிப்பை அடக்கிக் கொண்டான். திடீரென்று அந்த நடிகரிடம் கொஞ்சம் அனுதாபம் ஏற்பட்டது. அவன் நடிக்க விரும்பும் போதெல்லாம் எதிர்பாராத தடைகளை சந்திப்பது போல் தோன்றியது. ஆனால் விரைவில் இந்த நடிகரைப் பார்த்து பரிதாபப்படும் அளவுக்கு அகிலன் இனிமேல் ஆடம்பரம் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் மணம் வீசும் வாசனையுடன் வரவேற்பு விருந்திலிருந்து ஒரு அழகான உருவம் திடீரென்று வெளியேறி அவனது கைகளில் விழுந்தது. உடனடியாக அகிலன் தனது இரத்தம் உறைவதை உணர்ந்தார்.